அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்திகளாக டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா, சீனா, அமெரிக்கா தொடர்பான செய்தி தான். அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் பிரதமர் மோடி அவர்களை ஒரு சிறந்த தலைவர் அப்படின்ற மாதிரி பாராட்டினார். ஆனால் இப்போது பார்த்தோம்னா அவர் இந்தியாவை இறந்துவிட்ட பொருளாதாரம் என்று விமர்சித்துள்ளாருங்க. அமெரிக்க வேளாண் நிறுவனங்களுக்கு இந்திய சந்தையில் அனுமதி மறுக்கப்படுவது ட்ரம்பின் கோபத்திற்கு காரணம் அப்படின்ற மாதிரி தெரிகிறது. இந்த நிலையில தான் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் தொலைபேசியில் பேச 4 முறை முயற்சி செய்தார். ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த அழைப்புகளை ஏற்க மறுத்துவிட்டார் அப்படின்ற மாதிரி கூறப்படுகிறதுங்க. பிரதமர் மோடி ட்ரம்பின் தொலைபேசி வலையில சிக்க விரும்பவில்லை என்பதுதான் காரணம். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து ட்ரம்ப் வியட்நாம் தலைவருடன் தொலைபேசியில் பேசிய போது ஒப்பந்தம் நிறைவடைவதற்கு முன்பே அதை ட்ரம்ப் சமூக ஊடகத்தில் அறிவித்தாருங்க. அதே போல் ட்ரம்ப் தனது தொலைபேசி உரையாடல்களை பயன்படுத்தி இந்தியாவின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் என்று பிரதமர் மோடி அவர்கள் நினைப்பதாகவும் கூறப்படுதுங்க. இதே நேரத்தில் கவனிக்க வேண்டிய மற்றொரு தகவல் என்னன்னா, நியூயார்க்கில் உள்ள இந்தியா சீனா இன்ஸ்டிடியூட்டின் துணை இயக்குனர் மார்க் ஃப்ரேசியர் என்ன சொல்றாங்கன்னா, இந்தோ பசிபிக் சீரமைப்பு என்ற அமெரிக்காவின் வியூகம் சீனாவை கட்டுப்படுத்துவதில் தான் இருக்கு. அதற்கு இந்தியாவின் தயவு அமெரிக்காவிற்கு தேவை. ஆனால் அமெரிக்கா இப்போது இந்த வியூகத்தில் சரிவடைஞ்சிருக்கு. இந்தியா சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் கைகோர்க்க விரும்பவில்லை என்று கூறினார் நண்பர்களே. இதில் பார்த்தோம்னா அமெரிக்காவிற்கு இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் 20% ஆடைகள், நகைகள் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் அடங்கும் நண்பர்களே. ஆகஸ்ட் 27ஆம் தேதி முதல் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் குறிப்பிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்பட்டிருக்கு. ரஷ்யாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக அமெரிக்கா இந்த கூடுதல் வரியை விதிச்சிருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து வந்துகிட்டு இருக்கோம். இது இந்தியாவின் $48 பில்லியன் மதிப்பிலான அமெரிக்க ஏற்றுமதியை நேரடியாக பாதிக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை நண்பர்களே. இதே சமயத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் ட்ரம்புக்கும் இடையிலான கடைசி தொலைபேசி உரையாடலை பார்க்கும்போது கடந்த ஜூன் 17ஆம் தேதி அன்று தான் நடந்திருக்கு நண்பர்களே. மொத்தத்தில் என்ன தெரிய வருதுன்னா, அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் அவர் பார்த்த ஒரு வேலைனால, இந்த வரி அப்படின்ற இந்த ஒரு வேலைனால இப்போ பல்வேறு நாடுகள் அமெரிக்காவுடன் தொடர்ந்து உறவை வைத்துக் கொள்வதற்கே பெரிய அளவிற்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா பண்ணிவிட்டாரு. மொத்தத்தில் இவர் பண்ண வேலை அப்படின்றது ஒரு இடியாப்பு சிக்கலாக மாறிடுச்சு நண்பர்களே வரி விஷயத்தில். ஆனால் அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நமக்கு பெரிய அளவிற்கு இதனால் ஒரு ஆதாயமாக இருக்கும். குறிப்பாக நம்ம பேச்சை இப்போ சில நாடுகள் கேட்காம இருக்க நாடுகள் வரி மூலமாக நம்ம அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு கணக்கு போட்டு ஒரு வேலையை பார்த்தாரு. ஆனால் அந்த கணக்கெல்லாம் தவிடுபடியாயிருச்சு அப்படின்றதான் நம்ம தற்போதைய நிலவரங்களில் பார்க்கும்போது தெரிய வருது நண்பர்களே. அடுத்த செய்தியாக பாதுகாப்பு தொடர்பான முக்கியமான ஒரு தகவல் நண்பர்களே. அதாவது 113 GE 404 என்ஜின்களை வாங்குவதற்காக அமெரிக்க விண்வெளி நிறுவனமான ஜெனரல் எலக்ட்ரிக் உடன் அடுத்த மாதம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முனைப்பில் இந்திய அரசாங்கம் இருக்கு நண்பர்களே. இந்த என்ஜின்கள் அடுத்த தொகுதி லைட் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் LCA தேஜஸ் மார்க் 1Aக்கு சக்தி அளிக்கும் நண்பர்களே. மேலும் 97 LCA மார்க் 1A போர் விமானங்களுக்கான ரூபாய் 62,000 கோடி கொள்முதல் திட்டத்தை மையம் அங்கீகரித்ததை அடுத்து இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. அதாவது 113 GE 404 என்ஜின்கள் 83 LCA மார்க் 1Aகளின் முதல் தொகுதிக்காக ஏற்கனவே ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஹால் ஒப்பந்தம் செய்துள்ள 99 என்ஜின்களின் முந்தைய ஆர்டருடன் கூடுதலாக இருக்கும் நண்பர்களே. 212 GE 404 என்ஜின்களின் மொத்த கையகப்படுத்தல் தடையற்ற உற்பத்தியை உறுதி செய்வதையும் உள்நாட்டு போர் விமான திட்டத்தில் எந்த தாமதத்தையும் தவிர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதுங்க. 83 விமானங்களோட முதல் தொகுதியை
2030க்குள் வழங்க ஹால் திட்டமிட்டுள்ளது. இரண்டாவது தொகுதியை பார்த்தோம்னா 2034க்குள்ள வழங்க திட்டமிட்டிருக்குங்க. விநியோக அட்டவணையை பூர்த்தி செய்ய GE மாதத்திற்கு 2 என்ஜின்கள் என்ற விதத்தில் இயந்திர விநியோகங்களை அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. மேலும் 200 சக்தி வாய்ந்த GE 414 என்ஜின்களை வழங்குவதற்கு ஹால் GE உடன் முன்கூட்டியே பேச்சுவார்த்தை நடத்தி வந்துகிட்டு இருக்கு. இவை அடுத்த தலைமுறை LCA Mark II மற்றும் இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமான திட்டமான மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA ஆகியவற்றிற்கு பயன்படுத்தப்படும். முன்மொழியப்பட்ட $1.5 பில்லியன் ஒப்பந்தத்தில் 80% தொழில்நுட்ப பரிமாற்றம் அடங்கும் நண்பர்களே. இந்த முயற்சி உள்நாட்டு மயமாக்கலுக்கு ஊக்கமளிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பழைய MiG-21 விமானப்படையை மாற்றுவதை நோக்கமாக கொண்ட இந்த உள்நாட்டு போர் விமான திட்டத்திற்கு பாதுகாப்பு அமைச்சகம் முழு ஆதரவு அளிக்கிறதுங்க. இந்த முயற்சி உள்நாட்டு மயமாக்கலுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் இந்தியா முழுவதும் பாதுகாப்பு துறையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் வணிக வாய்ப்புகளை வழங்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா ரஷ்யா தொடர்பானது தான். அதாவது திறன் பெற்ற இந்திய பணியாளர்களை அதிக அளவில் பணியமர்த்த ரஷ்யா முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதர் வினய் குமார் அவர்கள் கூறியிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன், கனடா உள்ளிட்ட நாடுகள் தங்களின் குடியேற்ற கொள்கையை கடுமையாக்கி வருகின்றன. இதனால் திறன் பெற்ற நம் தொழிலாளர்களுக்கு வேறு நாடுகளை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயம் எழுந்துள்ளதுங்க. இந்த நிலையில் இந்திய பணியாளர்களை அதிக அளவில் பணியமர்த்த ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாகவும் அந்நாட்டுக்கான இந்திய தூதர் வினய்குமார் அவர்கள் கூறியிருப்பது தற்போதைக்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கு. இது குறித்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யாவில் இந்தியர்கள் கட்டுமானம் மற்றும் ஜவுளித்துறையில் அதிக அளவில் பணிபுரிகின்றாங்க. தற்போது கனரக இயந்திரங்கள் மற்றும் மின்னணு போன்ற உயர்திறன் தேவைப்படும் துறைகளில் இந்திய பணியாளர்களை வேலைக்கு எடுப்பதில் அந்நாட்டு நிறுவனம் ஆர்வமுடன் உள்ளது. ரஷ்யாவில் பணியாளர்கள் தேவை அதிகமாக இருக்கு. நம்மிடம் திறன் பெற்ற பணியாளர்கள் அதிகம் உள்ளனர். மேலும் இந்திய சுற்றுலா பயணிகள், மாணவர்கள் ரஷ்யாவில் சிரமமின்றி பண பரிவர்த்தனை செய்ய அதை எளிமைப்படுத்தும் பணியில் இரு நாடுகளும் ஈடுபட்டிருக்காங்க. இதற்காக இரு நாட்டு வங்கி மற்றும் நிதி குழுவினர் கொண்ட அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த குழு பண பரிவர்த்தனை நடந்தால் அது குறித்த தகவலை மொபைல் எண்ணுக்கு அனுப்புவது மற்றும் பண பரிவர்த்தனை வழிமுறைகள் போன்ற தொழில்நுட்ப அம்சங்களை விவாதித்து வருகிறது அப்படின்ற மாதிரி அவர் கூறினார் நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.